மேஷராசி நண்பர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். குறிப்பாக திருமண காரியம் கைகூடி வரும். உற்றார் உறவினருடைய உதவிகள் கிடைக்கும். இரண்டாவது குழந்தை வரம் எதிர்பார்த்தவங்களுக்கு நல்ல செய்திகள் ஏற்படுத்தி கொடுக்கும். பார்ட்னர்ஷிப்போட ஒரு தொழில் பண்ணுறவாளுக்கு நல்லா இருக்கும். ஆயில் சம்மந்தமான பிஸ்னஸ், அதே மாதிரி பர்ஃப்யூம் சம்மந்தமான பிஸ்னஸ், கேஸ் சம்மந்தமான பிஸ்னஸ், ஹாஸ்பிட்டலில் எக்யூப்மெண்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கவங்க, லேப் வச்சுட்டு இருக்கிறவங்க, நர்சிங் லைனில் இருந்துட்டு இருக்கிறவங்க, வெளிநாடு வேலை வாய்ப்பு எதிர்பார்த்தவங்களுக்கு கச்சிதமாக அமைஞ்சிடும். கிரகநிலை உங்களுக்கு சாதகமாக இருக்குது. நண்பர்கள் மூலமாக காரியத்தை சாதிச்சு கொள்ளுங்க. சில தடங்கல்கள் வரதான் செய்யும். ஒன்று, இந்த நாள் ரொம்ப ஸ்பீடாக போகும், இல்லைன்னா உங்கள் ஸ்பீடுக்கு நாள் வராத மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். எதையுமே மனசில் பெருசாக போட்டுக்காமல் இந்த நாள் எப்படி போகிறதோ அதே ஸ்பீடில் நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வேலை தொழிலில் சக்ஸஸ் ஆகும். சில பேர் சொல்லுவாங்க, இவங்க அரகண்ட், இவங்களுக்கு செல்ஃபிஷ், இவங்க சொன்ன பேச்சை கேட்க மாட்டா, முகத்தை எப்படி வச்சுட்டுருக்கா பாரு, எப்படி இப்படி மாத்திரா பாரு, இப்படி ஆக்கும் அப்படி ஆக்கும்னு அத்தனை பேர் சொல்லுவாள். ஓகே தான், கரெக்டு, நான் என் காரியத்தில் சக்ஸஸ் ஆக்கணுமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நீங்கள் எல்லாத்தையும் போயின்னு இருப்பேன். அதுக்குன்னு கர்ப்பம் கிடையாது, ஆனால் ரொம்ப டவுன் டு எர்த் தான். சில விஷயத்தை எடுக்கும் பொழுது இது எனக்காக நான் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்களில் இருப்பேன். வயசானவா, தாத்தா பாட்டி, அவளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. சொந்த பந்தங்கள் சில பேர் ஒற்றுமையாக வருவோம், ஒற்றுமையாக வரமாட்டான். குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. இன்றைய தினத்தில் மேஷராசி நண்பர்களுக்கு சில பேர் வரேன் வீட்டுக்கு, இன்றைக்கி இந்த டயத்தில் வரேன், திடீர்னு கூப்பிட்டு இன்றைக்கி வரலன்ற எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சு விடுவேன். நீங்கள் உங்கள் டயத்தையும் விட்டுட்டு அங்கே உட்காந்துருப்பேன். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் விநாயகப் பெருமான் வழிபாடு நன்மை தரும் வழிபாடு.